தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாவேந்தர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. அடுத்த 6 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதற்கு அடுத்து 48 மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே முன்னதாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என கணிக்கப்பட்ட நிலையில தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கிறது. இதனால் தமிழகத்தில ஒரு சில இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா அந்த கடலோரமா இருக்கக்கூடிய தரைக்காற்றின் வேகம் அதிகம் இருக்கும், கடலின் சீற்றங்கள் கூட கூடுதலாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளாங்க. குறிப்பா தமிழகத்தின் உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மேகமூட்டத்துடன் சில இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி. முழு விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.